Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சம்பா ரவாவை பயன்படுத்தி ஒரு பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல சம்பா ரவாவை பயன்படுத்தி உப்மா, இட்லி, சம்பா ரவா பாயாசம், சம்பா ரவால கேசரி எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். டைம் கிடைக்கும்போது போய் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நம்ம சேனலை தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. வாங்க டீடைல் ரெசிபிக்கு வீடியோக்குள்ளார போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு கப்பு சம்பா ரவா எடுத்துக்கிறேன். நான் ஒரு கப்பு சம்பா ரவாவை இந்த மாதிரி இந்த கப்பில் எடுத்துக்கிறேன். அதில் 1/4 பங்கு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1க்கு 1/4 பங்கு அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னமே கழுவி ஊற வச்சுட்டேன். இதே மாதிரி ஊற வச்சுடுங்க. இதுக்கு முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, மிளகை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. முழு மிளகா போடாமல் இடித்து எடுத்துக்கோங்க. ஜீரகம், பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின இஞ்சி, கூடவே நெய் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இதை எப்படி செய்கிறதுன்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். இதை நான் அப்படியே ப்ரெஷர் பேனில் 1 பாட் ரெசிபியாக தான் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ப்ரெஷர் பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொடிச்சு வச்சுருக்கிற மிளகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டும் பொரிஞ்சதும் கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா, இஞ்சி இதையும் சேர்த்துருங்க. கூடவே முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வறுப்பட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சம்பா ரவையை இதில் சேர்த்துடலாம். நல்லா வறுப்பட்டதும் நம்ம கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த பொங்கலை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ 1 கப்பு சம்பா ரவையை இதில் நம்ம சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வறுப்படட்டும். நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இதில் நம்ம சேர்த்துடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இப்போ சம்பா ரவைக்கு அப்புறம் நம்ம பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக அந்த கலர் மஞ்சள் கலரில் இருக்கணுன்றதுக்காக நான் பொங்கலுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி நம்ம இப்போ சேர்த்துடலாம். இதுக்கு 1 கப்பு சம்பா ரவைக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம 1/4 கப்பு பாசிப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இப்போ இந்த 4 கப்பு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் சம்பா ரவை எடுத்தீங்களோ அதே கப்பிலே தண்ணியையும் அளந்து எடுத்துக்கோங்க. இதே கப்பிலே அளந்து எடுத்து இதை ஊற்றிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்தோம்னா நம்ம சம்பா ரவை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடும். செம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ரவா பொங்கல் கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ வெயிட் போட்டு 3 விசில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் எடுத்துருங்க. இப்போ நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே நம்ம எடுத்து பார்ப்போம் நம்ம சம்பா ரவை பொங்கல் எப்படி இருக்குன்றத பாருங்கள். நம்ம கோதுமை ரவை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கலந்து எடுத்து தேங்காய் சட்னி சாம்பாரோட பரிமாறுங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கல் வித்தியாசமான சுவையோட நல்லாவே இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட நெய்யோடு சாப்பிடும் பொழுது அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் சொன்ன மற்ற ரெசிபீஸோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ.